வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் என்னென்னா கீரை மசியலும் பாற்காய் போட்டு வத்த குழம்பு, அப்புறம் ரசம் யூஸ்வலாக. அதுதான் இன்றைக்கி சமையல். அதுக்கு கீரை எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன், பாற்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன அளவில் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி கீரை மசியலுக்கு கீரை நறுக்கி வச்சுருக்கேன், பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், துவரம்பருப்பு வேக வச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு தேங்காய், துருவின தேங்காய், ஒரு பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா, சீரகம், ஒரு 4 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். கீரை அலம்பி வச்சுருக்கேன். பாற்காய் வத்த குழம்புக்கு பாற்காய் நறுக்கி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு. அதுக்கேற்ற புளி, சாம்பார் பொடி, ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த கீரையை அலம்பிட்டு வேக வச்சிடலாம். கீரை இந்த குக்கரில் நான் வேக வைக்கல, கடாயில் தான் வேக வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் உப்பு போட்டு பெருங்காயமும் போட்டு வேக வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே பாற்காவை நான் உப்பு மஞ்சப்பொடி போட்டு அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வத்த குழம்பு வச்சிடலாம். கடுகு தாளித்து கொட்டிட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம், வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் தான் நறுக்கியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். பாற்காவை மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு நான் வேக வச்சு தண்ணி இருத்து வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கசப்பு தெரியாமல் இருக்கும் இல்லையா, அதனால் தண்ணி இருத்து வச்சுருக்கேன். தண்ணி வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்துக்கு. தக்காளியை போட்டுறேன். ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் குழஞ்சு வேகட்டும். கொஞ்சம் வதங்கட்டும். மூடி வச்சிடுறேன். சிம்மில் வச்சோம்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. பெருசாக வச்சாக்க தீஞ்சு போயிடும் இல்லையா, அதனால் சிம்மில் வச்சு மூடி வச்சேன். இப்போ அந்த பாற்காவையும் அதில் போட்டு கொஞ்சம் கலரிக்கிறேன். கொஞ்சம் அந்த தக்காளி வெங்காயத்தோடு அது வதங்கட்டும். அதுக்குள்ளே கீரையை பார்த்துடலாம். கீரை பாருங்கள் நல்லா வெந்தெடுத்து. கீரையை குக்கரில் வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவா சில பேர். ஆனால் குக்கரில் வேக வச்சா இந்த கலர் வராது, இந்த பச்சை கலர் வராது. அதனால தான் நான் தனியாக வேக வைக்கிறது. இப்போ அந்த தேங்காய், சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சதை அதை கொட்டி கலரின்னு இருக்கேன். இப்போ அந்த காஞ்ச மிளகா அதெல்லாம் நம்ம அரைச்சி விட்டதுனால கொஞ்சம் நிறம் மாறி இருக்குது. ஆனாலும் பாருங்கள், அந்த பச்சை நிறம் அப்படியே தான் இருக்குது. இப்போ இது குக்கரில் வச்சாக்கா நிச்சயமாக இந்த பச்சை கலர் வராது. கொஞ்சம் கொதிக்கட்டும். இன்னும் பருப்பு விடலை. அதுக்குள்ளே இந்த வத்தக்குழம்பு பார்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுது. வெங்காயம், தக்காளி, பாற்காய் எல்லாம் வதங்கிடுது. இப்போ மிளகா அப்படி போட்டுக்கிறேன். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் அவாவா போட்டுக்கலாம். நான்
மிஷினில் அரைச்ச பொடி தான் இது. இது 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் போட்டிருக்கேன். வேணும்னா பார்த்துன்னு போட்டுக்கலான்னு. இதில் நான் கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இதில் விட போகிறேன். ஏன்னா ரொம்ப புளிச்சு போயிடுத்துனா நல்லா இருக்காது. வத்த குழம்பு கொஞ்சம் ரொம்பவும் புளிப்பு இருந்தாலும் நல்லா இருக்காதுன்னு. கொஞ்சம் வதங்கட்டும். புளி பாருங்கள், நான் கொஞ்சம் நீர்க்க தான் விடுறேன். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக தான் விட்ருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன். இந்த காரம்லாம் மிளகாப்பொடி காரமும் அதுவும் எவ்வளோ கொஞ்சம் சேர்ந்து கொதிக்கட்டும். வேணும்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே பாருங்கள், கீரை நல்லா வெந்தெடுத்து இனிமேல் பருப்பு வேக வச்ச துவரம் பருப்பை அதில் கொட்டிடலாம். வெந்தெடுத்து இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். வத்த குழம்பு பார்த்துடலாம். அதுக்குள்ளே வத்த குழம்பு நல்லா அந்த புளி வாசனை போக நல்லா கொதிச்செடுத்து நான் வந்து ஒரு தக்காளியும் கொஞ்சமாக தேங்காயும் அரைச்சி விட்ருக்கேன். பச்சையாக தான் அரைச்சி, துருவின தேங்காய் தான். தேங்காயெலாம் ஒன்றும் வறுக்கலை. தேங்காயும் ஒரு தக்காளியும் அரைச்சி விட்ருக்கேன். ஏன்னா புளி வந்து கம்மியாக போட்டதுனால தக்காளியோட புளிப்பு சேர்ந்ததுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், திக்காக தான் இருக்குது குழம்பு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கலாம். நான் போகிறோன்னு அப்படியே வச்சுட்டேன். கீரை இப்போ வந்து நல்லா சேர்ந்தாப்பில் கொதிச்செடுத்து அரைச்சி விட்டதெல்லாம் இப்போ பருப்பை கொட்டிடுறேன். அதில் பருப்பை கொட்டிட்டோம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து பருப்போடு சேர்ந்து ஒரு கொதி வந்தால் போகிறோம். அதுக்குள்ளே ரசம் ரெடி ஆகிடுது. நான் வந்து ரசத்துக்கு வந்து ரசப்பொடி தான் போட்டிருக்கேன். பருப்பு தண்ணியாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிருக்கேன். குழம்பு பாருங்கள், நல்லா கொதிச்செடுத்து திக்காகவும் இருக்குது. இப்போ இதெல்லாமே கொஞ்சம் ஒரு கொதி வந்தால் போகிறோம். எல்லாத்தையுமே இறக்கிடலாம். இறக்கிட்டு ரசத்துக்கும் கீரைக்கும் தாளித்து கொட்ட வேண்டிதான். வத்த குழம்புக்கு ஏற்கனவே தாளித்து கொட்டியாச்சு. இப்போ பாருங்கள், கீரை, ரசம், வத்த குழம்பு எல்லாமே ரெடி. இதுக்கும் தாளித்து கொட்டியாச்சு, ரசத்துக்கும் தாளித்து கொட்டியாச்சு. கொத்தமல்லி போட்டேன். நீங்களும் இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து அது வத்த குழம்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், மேலாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.